வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்கள் நண்பேண்டா சேனல்லேருந்து உங்கள் சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பழமையான கோயில் சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா, இப்போ பழைய கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் இன்றைக்கி நடந்துருக்குது. வேளச்சேரியில் இது ஒரு சிறப்பான கோயில். இது ஓராண்டி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. இது நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு மக்கள்கிட்ட நேரடியாக நம்ம கேட்போம். அங்கே போகலாம். திருச்சிற்றம்பலம். அம்பாலோட பேர் ஓரண்டி அம்மன். இவங்க ஆடி மாதம் 4வது வாரம் கூழ் ஊற்றுறது சிறப்பாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜைலாம் நடந்துகிட்ருக்கு. அம்பாளுக்கு உற்சவர்னு சொல்லிட்டு தனியாக எதுவுமே கிடையாது. அவங்க இது காந்தி ரோட்லேருந்து அம்பாள் சிலை, மண் சிலை செஞ்சு அதுக்கப்புறமா தான் அம்பாளை இங்கே கூட்டிகிட்டு திருவிழா நடக்குது. 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் திருவிழா வெகு சிறப்பாக நடக்குது. இவங்கக்கிட்ட எல்லாமே வேண்டுறது எல்லாமே கிடைக்கும். இது பக்கத்தில் தான் வீடு இங்கே தான் இருக்குது. நாங்கள் ஒரு வாட்டியும் வாரம்னா வந்துட்டு தான் போடுறது, அம்பாலை பார்த்துட்டு தான் போடுறது. நீங்கள் வேண்டுறது எல்லாமே நடக்கும். வாங்க. எல்லாம் பேர் காந்தலட்சுமி. நான் இங்கே தான் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன். ஓரண்டி அம்மனுக்கு எல்லாருமே நம்பி வரவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாமே நல்லதே நடக்கும். உண்மையாக நம்பி எல்லாரும் வரலாம், எல்லாம் செய்யலாம். இது எங்களோட நம்பிக்கை. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்க? இந்த கோயிலோட சிறப்பு எத்தனை? நான் 33 வருஷம் ஆகுது கல்யாணம். நான் இங்கே தான் இருக்கேன். எங்களுக்கு வீடு பக்கத்தில் தான். நாங்கள் கோவில் எங்களோட தெருவோட கோவில் தான். நாங்கள் இங்கே எல்லாமே வேண்டிக்கிட்டு போவோம். எல்லாமே நல்லதே நடக்கும். இது ஓரண்டியம்மன் கோயில் தெரு. நாங்கள் சொந்த ஊர் ஓரண்டியம்மன் கோயில் தெருவிலேயே பூர்வீகமாக வாழ்ந்தவங்க. இந்த கோயில் ரொம்ப பெருசு பெற்ற அம்மன் கோயில். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்ல முடியுமா? சிறப்புனா எங்களுக்குடைய குலதெய்வ கோயில் அம்மன் கோயில். ஓகே. இது எத்தனை வருஷம் பழமையான கோயில்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு 76 வயசு ஆகுது. அது முன்ன பூர்வீகமாக இருக்கிற கோயில். இது அப்பாவுக்கு முன்ன இருக்கிற கோயில், பூர்வீக கோயில் இது. எனக்கு 75 வயசு. 75 வயசுலேருந்து இந்த கோயில் இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப பழைய காலத்து கோயில் இது. எங்கள் அப்பா அவருங்க அப்பா காலத்துலேருந்து இருக்குது இந்த கோயில். எங்கள் அப்பாவுக்கு அப்பா இந்த கோயில் தான். இந்த பூரிக்கம் தான் எங்களுது. நாங்கள் பரம்பரையாக வரும், கோயிலெலாம் சுற்றி பார்ப்போம். எல்லாருக்கும் ஊர் மக்கள் ஊராக தான் இருந்தது, சின்ன கிராமமாக இருந்தது. எல்லோரும் நிறைவேற்றுவாங்க, எல்லாம் சுற்றுவாங்க. கோயில் வேப்பில் சுற்றி கூட சுற்றின்னு கோயிலை சுற்றி வருவாங்க. செல்வி. நான் மேரேஜ் ஆகி 40 இயர்ஸ் ஆகுது. 40 இயர்ஸ்லேருந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வருவோம். இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. எல்லாம் நிறைவேற்றுவாங்க. எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் கேட்குறோமோ நிறைவேற்றுவாங்க. நம்ம வணக்கம். என்னுடைய மாமியார் காலத்துலேருந்து பரம்பரையாக இங்கே இருக்கிறாங்க. ஓரண்டியம்மா ஒரு எல்லை கோயில். அவங்களுக்கு வழிபட்டால் கிடைக்கும். இப்போ கூட எனக்கு ஒரு வாரத்தில் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், கிடச்சிடுது. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும் ஆசைப்படுறேன். அவ்வளோ சக்தி. ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றும் போது அந்த 4ஆம் வாரம் ஊர் முழுக்க எடுத்து போய் அந்த மக்கள் அவங்களுக்கு கூழ் காசிட்டு ஊற்றுறது இது என்றைக்குமே இது பண்ண முடியாது. அதனால தான் சாமிக்கோசரம் நான் சொல்லணும். ஒரு வாரம் நினச்சேன், அது இன்றைக்கி எனக்கு முந்தானத்துக்கு கிடச்சிது. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சாமிக்கிட்ட வேண்டினீங்கன்னா அம்பாலாவே எப்பயுமே மகிமை. அதுலேயும் இந்த ஓரண்டியம்மா எல்லைக்குள்ளே இருக்கிறக்குள்ளே ஒரு அம்மா. அதனால் கண்டிப்பாக வேண்டும். ஊர் முழுக்க எங்கே இது பண்ணிங்கனாலும் இந்த அம்மாவை தரிசித்தா கண்டிப்பாக கிடைக்கும். பூசாரி அவர் பேர் பரசுராமன். அவர்கிட்ட இந்த கோயிலோட சிறப்பை பற்றி நம்ம பேசலாம். வாங்க.
நாங்கள் வந்து 7 தலைமுறையாக இந்த கோயில் செல்லியம்மன் கோயிலும் ஓரண்டியம்மன் கோயிலும் மாறி மாறி பார்க்குறோம். இந்த ஓரண்டியம்மன் கோயில் 600 வருஷத்துக்கு பழமையான கோயில். இந்த கோயிலில் 2 பூசாரிகள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறி மாறி பூஜை பண்ணுவோம். இந்த கோயிலில் என்ன ஒன்றுன்னா வேண்டிய வரம் கிடைக்கும். யார் என்ன பலன் கேட்குறாங்களோ அந்த வரம் வேண்டிய வரம் கிடைக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அம்பாள் ஓராண்டி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த இதில் இப்போ வந்து வாராகி, பிராமி, துர்க்கை புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வாராகி இல்லை இந்த கோயிலில், இப்போ வாராகி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்புன்னு சொல்லணும்னா, இந்த கோயில் எத்தனை வருஷமாக இந்த கோயில்? 600 வருஷத்துக்கு பழமையான கோயில். 600 வருஷத்துக்கு பழமையான கோயில். அதான் இந்த கோயிலில் என்ன வரம் வேண்டுமோ அதை வேணுன்னா கண்டிப்பாக அந்த இது நடக்கும். எல்லா கல்வியாக, செல்வமாக, தொழிலாக, இது புத்திர பாக்கியமாக, மாங்கல்ய பிரார்த்தனை எது வந்தாலும் உடனே கை கூடும். அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மா. அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இப்போ கும்பாபிஷேகம் பல வருஷம் கழிச்சு நடக்குது. ஆனால் நாங்கள் வந்து இந்த விளைச்சல் வந்து ஒரு 5 வருஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறுது. என் பையனுக்காக வேண்டியிருந்தேன், அது நிறைவேறுது. படிப்பு கோயிலுப்பா நல்லா சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. எந்த இதை சக்தி ஒன்றில் சாமி. நான் பிறந்து வளர்ந்த ஒரு இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த கோயிலுக்கு. நான் கட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நான் இங்கே தான் ஃபஸ்ட்லேருந்தே இருக்கேன். அடிக்கடி வருவேன். ஃப்ரைடே ஆடி வெள்ளிக்கிழமையிலலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான காடுன்னு சொல்கிறாங்க. நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சேன். எல்லாம் நல்லா தான் எடுத்திருக்கேன். நல்ல ஒர்க்கு போயிட்டுருக்கேன். அவங்க நல்ல ஒர்க்குக்கு போகணும்னு நினச்சேன். இப்போது நல்ல ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன். வணக்கங்க. நாங்கள் ஓரண்டியம்மன் கோவில் சேவா கட்டையிலேருந்து பேசுகிறோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 வருஷத்துக்கு முந்தைய கோயில். இது மிகவும் பழமையான கோயில். இது முன்னாடி வந்து சீமை ஓடு போட்டு கோயில் இருந்து, அதுக்கு அடுத்த தலைமுறை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு காங்கிரீட் போட்டு பண்ணாங்க. இப்போ இந்த தலைமுறையில் உள்ளவங்க அண்ணெல்லாம் சேர்ந்து கல்கோபுரமாக கட்டியிருக்காங்க மிக பிரமாண்டமாக. இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து 5 நாள் காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டி முதல் நாள் படவட்டம்மன் கட்டி உட கழிச்சிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓரண்டியம்மா அன்றைக்கி நைட்டே காப்பு கட்டி குடம் சிங்காச்சி வருவாங்க. 5 நாள் காப்பு வந்து ஊரை சுற்றி வரங்க. 5ஆவது நாள் வந்து சாமி வந்து வீதி உலா வரும். அதாவது அந்த சாமி வந்து மண் சிலையாக செய்யப்பட்டது. அது என்ன பண்ணோம்னா வீதி உலா வந்ததும் நாங்கள் எடுத்து போய்ட்டு ஏரியில் கரைச்சிடுவோம். அதாவது அம்மனுடைய ஐதீகம் என்னன்னா மண் சிலை தான் ஊர்வலம் வரணும். அது மாதிரி வந்தவொடனே என்ன பண்ணுவோம், நாங்கள் அதை முறைப்படி எடுத்து போய் ஏரியில் கரைச்சிடுவோம். இதுதாங்க இதோடைய ஐதீகம். மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து புதுசாக அதே மாதிரி ஒரு மண் சிலை செஞ்சு தான் பண்ணுவோம். அதாவது 5 நாள் காப்பு. அந்த 5ஆவது நாள் காப்பு கட்டி நம்ம அதாவது அவங்க தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டாண்ட போகும்போது அம்மன் வந்து நல்லா சிரிச்சுட்டு வருவாங்க. வந்து அங்கே வந்து அந்த தாலிசை கட்டுற அந்த சாங்கியெல்லாம் கட்டி முடித்தவொடனே என்ன பண்ணுவாங்க, முகமே மாறிடும். அதனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர்காரங்களே வந்து நேராக பார்த்துட்டு அதிசய முகம் காட்டும் அம்மன் அப்படின்னு ஒரு பேப்பரில் கூட போட்டாங்க. அது மாதிரி மிகவும் அது மாதிரி சிறப்பு வாய்ந்தவங்க அந்த அம்மா. இப்போ இந்த வருஷம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும்போது கருடன் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கருடன் வந்து மேலே வட்டமிட்டுது. அதனால் இந்த அம்மாவுக்கு ரொம்ப சக்தி அதிகம். இப்போ எடுத்து பண்ணவங்க எங்கள் அண்ணனுங்கள்லாம் மிகவும் சிறப்பாக எடுத்து இதை கற்கோபம், அதாவது இவங்க வந்து ஆசைப்பட்டாங்க, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக கும்பாபிஷேகம் பண்ணி 32 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடியிலேருந்து அப்படியே இருந்தது. இப்போ நாங்கள் அண்ணன்லாம் சிறப்பாக ஏற்பட்டு கற்கோபுரமாக கட்டுவோம்,
கட்டுறதை காட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்கோமாக காட்டி நம்ம தலைமுறை இருக்கட்டும், 10 தலைமுறை இருக்கட்டும்னு ஆசைப்பட்டு கட்டியிருக்காங்க. இப்போ கும்பாபிஷேகம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. வணக்கம், என்னோடய பேர் கோவிந்தராஜன். இது வந்து ரொம்ப பழமையான கோயில். இது எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் மூதாதைகள் எப்படி ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இது. அப்போது வந்து இது வந்து ஒரு சின்னதாக வந்து நாட்டு ஓட்டில் வச்சுருந்த ஒரு கோயில் இது. அதுக்கப்புறம் எங்களோட ஜென்ரேஷனில் ஏற்கனவே ஒரு 1980 ஆரம்பித்து 82 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் பள்ளமாகிட்டதுனால இப்போ வந்து இந்த அண்ணன் டெல்லிபாபு அண்ணன் வந்து இது வந்து எங்கள்லாம் ஒரு கமிட்டியாக பண்ணி கற்கோயிலில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமான தூண்டுதலாக இருந்து இவர் தான் ஆரம்பித்து வச்சார். முதல்ல எங்கள் கூட வந்து ஃபுல் அண்ட் சப்போர்ட் பண்ணார். இதில் நாங்கள்லாம் வந்து என்னோடய பேர் கோவிந்தராஜ், இவர் பேர் சின்ராஜ், இவரோட பேர் ஏழுமலை, இன்னொருத்தர் பேர் சண்முகம், அப்புறம் வந்து ராமு, வடிவேலு, பட்டு, மணிகண்டன், பழனி, குப்பன், இந்த மாதிரி எங்கள் ஆளுங்கள்லாம் ஒரு 10 பேர்கிட்ட சேர்ந்து இது வந்து சிறப்பாக அமைச்சு. இவர் வந்து ராஜேந்திரன் மேஸ்திரி, இவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு பேஸ்லேருந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி கூடவே இருந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் பெரிய ஹெல்ப் எங்களுக்கு, அண்ணன் மாதிரியும் எல்லாரும் நாங்கள் எல்லாம் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அழகாக பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் அம்மனோட அருளால் எல்லாம் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், ஊரும் நல்லா இருக்கணும், அம்மனை வழிபாடு எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏழுமலை. இந்த கல் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிமகன்ற மாதிரி இந்த கோயில் பழைய ரொம்ப பாரம்பரிய கோயில். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு கூட சொல்கிறாங்க. நாட்டு ஓடில் கட்டின கோயில். ஒரே ஒரு சிலை, இது வந்து ரேணுகாம்பாள் தேவி கோயிலாக முதல்ல இருந்தது. பரசுராமனுடைய ஐதீக முறைப்படி அந்த பாதி சிலை இதுக்கு ஒரு புராண வரலாறு உண்டுது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் வந்து மண்ணால் செஞ்சு ஒரு நாள் உட கழிச்சிடுவாங்க. 5 நாள் ஊர்வலம் வரும். வண்ணாமூட்டில் சாமி தோன்றனா மாதிரி அங்கேருந்து பிறந்த மாதிரி ஒரு கணக்கு. அதுக்கப்புறம் உடையார் வீட்டில் அங்கேருந்து கிளம்புவாங்க. அங்கே தாலி கட்டின இடம் நம்ம இவங்க இந்த அவங்க தச்சர் வீட்டில் அவங்களுக்கு தேவையான இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமாக 5 நாள் பண்ணுவாங்க. இது மண்ணால் செஞ்சு உடனே உடகழிச்சிடணும். மற்ற சாமி மாதிரி ஊர்வலம் இதை வந்து இதில் செஞ்சு வராது. மண்ணில் செஞ்சு அன்றைக்கே கிடச்சி அடுத்த வருஷம் புதுசாக மண்ணில் செஞ்சு தான் பண்ணுவாங்க. சக்தி மிகுந்த சாமி ஓரண்டிய மன்று இங்கே அருள் பாலித்து இங்கே அனைவருக்கும் நல்ல வழி நடத்துகிறாங்க. முன்ன ஜெனரேஷன் ஒன்று, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அது புதுமையாக நல்லா கட்டியிருக்கிறோம். அடுத்த ஜெனரேஷன் வந்து இன்னமும் சிறப்பாக பண்ணுவாங்க. எல்லா இளைய தலைமுறைகளும் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா ஒத்துமையாக கஷ்டப்பட்டு எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. அவருடைய குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும். மேலும் எல்லோரும் செல்வ செழிப்போடு எல்லாம் இந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா வளர்ந்து எங்களுடைய அம்மனுடைய வேண்டுதலாக நாங்கள் வைக்கிறோம். இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது. இப்போது அது பழசாக இருந்ததால் நாங்கள் இப்போ எல்லாம் ஏற்பட்டு புதுசாக கோயில் கட்டி கற்கோயில் உள்ள கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நல்லா சிறப்பாக இருந்தது. இதுக்கு மேலே நல்லா சிறப்படையணும். அது ஊர் மக்கள் அனைவரும் நல்லா சிறப்பாக இருக்கணும். நான் பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 42 வருஷம் ஆகுது. நான் இப்போ 2 வருஷம் கழித்து இந்த கோயிலுக்கு வந்த நாள்லேருந்து இதுவரையும் என்னோட குலதெய்வம் கோயில் மாதிரி நான் இதை பாவிச்சிட்டு வரேன். என்னால் முடிஞ்ச வேலைங்களை செஞ்சுட்டு வரேன். என்னை உழைக்கிறதுக்கு அம்மா இந்த தெம்பியும் உற்சாகத்தையும் கொடுக்கணும் வாழ்நாள் பூரா. அதே மாதிரி இதை எடுத்து நடத்தின எல்லார் குடும்பமும் சீரும் சிறப்புமாக இருக்கணும். ஊர் மக்கள் அனைவரும் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு நான் எல்லாம் ஓராண்டி அம்மனை வேண்டிக்கிறேன். என் பேர் டெல்லி பாபு. ஹலோ, என் பேர் டெல்லி பாபு. இந்த கோயில் வந்து ரொம்ப பள்ளத்தில் பழமையான கோயில். அது வந்து ரொம்ப நம்ம வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து அந்த 100 ஃபீட் ஓரண்டி அம்மன் வந்துடைய தெருவு குறுக்கு தெருவு, அப்புறம் மெயின் ரோடு எல்லாமே இருக்குது. இதில் நிறைய மக்கள் இருக்காங்க இந்த ஓரண்டி அம்மன் கோயில் தெருவில். பட் இது வந்து ரொம்ப வந்து பழமையான கோயில் இருக்கிறதுனால ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு தரமட்டத்துலேருந்து ஒரு 5-6 அடி பள்ளத்துக்கு போயிடுச்சு. ஸோ அதை வந்து கட்டணும்னு கூட முடிவு பண்ணி இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு வருஷம் கட்டுறோம் நம்ம பீரியடில் இதை கருங்கெல்லாம் கட்டி நம்ம வந்து இது பண்ணிடலான்னு சொல்லி சொன்னதுக்கு நிர்வாகி எல்லாமே சரி அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் கருங்கெல்லாம் கட்டி இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. இனி அடுத்த வர சன்னதிக்கு கோயிலுக்கு கட்டுற கூட வேலை இல்லாமல் இந்த பீரியட்லேயே பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் எங்களுடைய ஏமு. இதை பக்காவாக முடிச்சு விட்டோம். இப்போது இந்த நல்ல கும்பாபிஷேகம் இன்றைக்கி நல்ல மாதிரி நடந்தது. நல்லா அந்த கருடன் கூட எல்லாம் பறந்தது. சந்தோஷமாக இருக்குது. கருங்கல்ல கட்டினோன்னா ஓகேன்னு சொன்ன உடனே நம்ம இன்றைக்கி கட்டி
கும்பாபிஷேகம் பண்ணது ரொம்ப நிறைவாக திருப்தியாக இருக்குது. கும்பாபிஷேகத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் சர்வீஸு, கார்ப்பரேஷன் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் ஓரண்டி அம்மன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மணிக்கு வாங்க. இப்போதைக்கு கையில் ரிசிப்ட் வச்சுருக்காங்க. டோனர்